தற்போதைய அண்மை செய்தி. நெல்லை மாவட்டம் பேட்டையில் கல்லூரி மாணவி உயிரிழந்ததில் மர்மம் இருப்பதாக காவல்துறை ஆணையாளரிடம் காதலன் புகார் அளித்துள்ளார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நெல்லை மாவட்டம் பேட்டையில் கல்லூரி மாணவி உயிரிழந்ததில் மர்மம் இருப்பதாக காவல்துறை ஆணையாளரிடம் காதலன் புகார் மனு அளித்துள்ளார். இளம்பெண் ஆணவ படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக காதலன் ஆனந்தகிருஷ்ணன் காவல்துறை ஆணையாளரிடம் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார். அது தொடர்பாக அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வரும் 6ஆம் தேதி திருமணம் நடைபெற இருந்த நிலையில் இளம்பெண் உயிரிழந்தது சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக காதலன் அந்த புகார் மனுவில் தெரிவித்துள்ளார். வரும் 6ஆம் தேதி திருமணம் நடைபெற இருந்த நிலையில் இளம்பெண் உயிரிழந்தது சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக காதலன் அந்த புகார் மனுவில் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நெல்லை செய்தியாளர் செல்வராஜ் வழங்க கேட்கலாம். வணக்கம் செல்வராஜ், இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக வினிதா, நெல்லை மாவட்டம் பேட்டை செக்கடி தெருவு பகுதியைச் சேர்ந்தவர் சிவமதி. இவர் திருநெல்வேலியில் உள்ள ஒரு கல்லூரியில் பிஎஸ்சி இயற்பியல் 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த முருகன் மகன் ஆனந்தகிருஷ்ணன் என்பவருக்கும் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஆனந்தகிருஷ்ணன் நேரடியாக வருகின்ற 6ஆம் தேதி அன்று சிவபதிக்கும் ஆனந்தகிருஷ்ணனுக்கும் செங்கோட்டையில் உள்ள பத்திரப்பதிவு அலுவலகத்தில் உள்ள பதிவு திருமணம் செய்வதாக முடிவு செய்துள்ளனர். இந்த நிலையில் ஆனந்தகிருஷ்ணனும் சிவமதியும் நேற்று திருநெல்வேலியில் உள்ள பிரபல ஜவுளி கடைக்கு சென்று தங்களுக்கு தேவையான திருமணத்துக்கு தேவையான ஆடைகளையும் வாங்கி வந்துள்ளார்கள். இந்த நிலையில் நேற்று மதியம் சிவமதி வீட்டுக்கு இந்த சம்பவம் அனைத்தும் தெரிய வந்ததை தொடர்ந்து அவரை ஒரு அறையில் வைத்து பூட்டி வைத்து அவர்களின் பெற்றோர் மற்றும் அவரது மாமா பழனி ஆகியோர் அவரை துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவர் நேரடியாக நேற்று அவர் வீட்டில் தூக்கு மாட்டி தற்கொலை செய்ய கொண்டதாகவும் அதன் பிறகு அவரது உடலை பிரேத பரிசோதனைக்காக பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவர் ஆனந்தகிருஷ்ணன் மற்றும் அவரது உறவினர்கள் நெல்லை மாநகர காவல்துறை ஆணையாளர்களுக்கு முற்றுகையிட்டு தற்போது மனு ஒன்றை கொடுத்து கொண்டு வருகிறார்கள். அந்த மனுவில் சிவமதி மிகவும் தைரியமான பெண், அவர் தற்கொலை செய்வதில் பல்வேறு சந்தேகம் எழுந்துள்ளது. ஆகவே இந்த சம்பவம் தொடர்பாக உண்மை சம்பவம் தொடர்பாக அவர்களுக்கான அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும். குறிப்பாக அவர் மீது மிக கடுமையாக தாக்கியதாகவும் அவர் அந்த பிற்பகலில் அவரோட பாட்டி செல்போனில் இருந்து நேரடியாக தனக்கு அவர் அங்கு நடந்த சம்பவம் அனைத்தும் தன்னுடைய அங்கு கேட்கப்பட்டதாகவும் அப்போது அவரது மாமனார் மற்றும் அவருடைய பெற்றோராக மிக கடுமையாக அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவர் தாக்கியதாகவும் கூறப்பட்டு தற்போது நெல்லை மாநகர காவல்துறை ஆணையாளர் மணிவண்ணனிடம் ஒரு புகார் மனுவை கொடுத்துள்ளார்கள். இந்த மனுவுக்கு பிறகு உண்மையாக இந்த சம்பவத்தில் என்ன நடைபெற்றது, ஏனென்றால் இது ஆணவ படுகொலை போல நடைபெற்றுள்ள சம்பவம் தொடர்பாகவும் அவர்கள் புகார்களை தெரிவித்துள்ளார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக உண்மை சம்பவம் தொடர்பாக தங்களுக்கான அனைத்தும் தெரிவிக்கப்பட வேண்டும். ஆகவே இந்த சம்பவத்தை தொடர்ந்து அவரது மாமா பழனி உள்ளிட்டவர்கள் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்திதான் தற்போது நெல்லை மாநகர காவல்துறை ஆணையாளர் இந்த புகார் மனு என்பது கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக அவரது உடல் பாளையங்கோட்டையில் உள்ள அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. அங்கு பிரேத பரிசோதனை முடிந்த பிறகு அதில் உண்மையிலேயே தற்கொலையா அல்லது கொள்ளையா என்பது வெளியே வரும் எனவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ். காதல் பண்ணி லவ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ கடைசியாக இப்போ வர வெள்ளிக்கிழமை 6ஆம் தேதி மேரேஜ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்து கோயிலில் வச்சு தாலி கட்டிட்டு ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்ட்டு பத்திரிக்கை அடித்து அவளுக்கு சரி முந்தானத்தை தான் நான் அவளுக்கு போய் அவருக்கு சரி முகூர்த்த பட்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். நேற்று அவங்க வீட்டுக்கு விஷயம் தெரிஞ்சு அவங்க அம்மா அப்பா அவங்க தாய் மாமா பாட்டி எல்லாருமே அவளை மிரட்டியிருக்காங்க. நீ போய் அந்த கீழ் ஜாதிக்காரனை போய் லவ் பண்ணிட்டு போறியா, அவங்க கூட போகிறதுக்கு நான் கொன்று போட்டு போயிடுவேன், நீ அந்த பையன் தான் வேணும்னு சொன்னா உன்னை நான் கொன்னுருவேன் வச்சிருவேன் அப்படின்னு. அப்படி கொன்னுருவேன் வச்சிருவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் ரொம்ப அந்த பொண்ணு அதுக்கு மேலேயும் இப்போ ஒன்று வேணுமா வேண்டாமன்னு அப்படி ரொம்ப கேட்க எனக்கு அந்த பையன் தான் வேணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஃபோன் எனக்கு கட் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஈவினிங் 6 மணி போல் அந்த பொண்ணை இறந்துட்டேன்னு சொல்லுறாங்க. ஆஸ்பத்திரி கூட்டு போயிருக்காங்க. கழுத்தில் தழும்பெல்லாம் கிடந்திருக்கு. இவங்களா ஒன்று அடித்து கொண்டு இருக்கணும், இல்லாட்டி இவங்களாவே பொண்ணை தூக்குல இவங்களா தொங்கி விட்டு ஒரு நாடகம் மாதிரி நடிக்காங்க. இது ஒரு ஆணவ கொலை மாதிரி நாங்கள் கருதுறோம். ரொம்ப பேசி அந்த இருக்கிற மன உளைச்சலை கூட கொஞ்சம் மன உளைச்சலாக்கி அந்த பொண்ணுகிட்ட மறுபடியும் உனக்கு அவனை விட்டுட்டு வா வேற மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க அப்படின்னு சொல்லி இல்லை எனக்கு அவன் தான் வேணும்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க. அவர் ஒரே முடிவாக இருந்தா எனக்கு அவன் தான் வேணும் அப்படின்னு அது அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒன்று
ஆனால் இன்ஸ்பெக்டர் நான் ஃபோனில் தான் பேசினேன். ஒன்றும் இல்லை, பொண்ணு இருக்கு, பார்த்துக்கலாம், பேசிக்கலாம், பொண்ணோட அம்மா அப்பா விசாரிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுதாங்க. பொண்ணோட வீட்டில் கொஞ்சம் வசதி வாய்ப்போடு இருக்காங்க. அவங்க கொஞ்சம் எல்லாமே படித்தவங்க. அவங்க வந்து தெரிஞ்ச அளவு வச்சு மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. பிரச்சனை வெளியே வரக்கூடாது. அவங்க வீட்டில் எல்லாருமே கொஞ்சம் கவர்மெண்ட் ஸ்டாஃபு, அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் உயர் அதிகாரிகள்லாம் கொஞ்சம் க்ளோஸில் உள்ளவங்க. அதனால அந்த பிரச்சனையை எப்படி முடிக்கலாம் அப்படின்ட்டு அதை பற்றி தான் அவங்க ஈடுபாடு வந்து இதை அப்படியே மூடி மறைக்கணும் தான் இருக்கு. இப்போ நானா இது சொல்லதாட்டி இது வரைக்கும் யாருக்கும் இது வெளியே தெரிஞ்சிருக்காது.